தமிழ் தேசியத்தை இத்தனை ஆண்டு காலமாக இவர்கள் இவ்வாறு தடுத்தார்கள். தமிழ் தேசியத்தை தான் நீ திராவிடம் பேசிட்டாங்க. ஆமாங்க, நீங்க சொல்றாங்க திராவிடமும் தமிழ் தேசியம் வேறு வேற இல்லன்னு. அப்படி இல்ல ராஜா, தமிழ் தேசியத்தை தான் நீ திராவிடம்னு ஏமாத்தி வித்துட்டு இருந்த. தமிழ் தேசிய கோட்பாடு எல்லாத்தையும் எடுத்துக்கிறது, தமிழ்நாடு தமிழருக்கேங்கிறது. ஆனா தன்னை திராவிடம் சொல்லிக்கிறது. எதுக்கு? தமிழ்நாடு தமிழருக்கேங்கிறது தமிழ் தேசிய கோட்பாடு. அதை எதுக்கு நீ பேசிட்டு இருந்த? இப்ப பேசு, நீ தமிழ்நாடு தமிழருக்கேன்னு ஏன் வாய் வரல உனக்கு? திராவிட நாகரிகம் தான் சொல்லுவோம். அப்பதான் இங்க நாங்க வைக்கிறது என்னன்னா, இவ்வளவு நாளா நீ எங்களை மாதிரி வேஷம் கட்டிக்கிட்டு இவ்வளவு வாக்குகள் வாங்கிட்டு இருந்த. இப்ப நாங்களே ஒரிஜினலா வந்துட்டோம். டூப்பு ஒரிஜினல் தானே அப்புறம் வேல்யூ ஆகும். மக்கள் வந்து டூப்ளிகேட்டை தான் ஒரிஜினல் நினைச்சு ஏமாந்துட்டாங்க. ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, ஏதோ ஒரு பன்னாட்டு நிறுவனத்தோட ஒரு ப்ராடக்ட் ஏதோ வாங்குறீங்க, இது நல்ல ப்ராடக்ட் நினைச்சு வாங்குறீங்க, கடைசியா யூஸ் பண்ணி பாக்குறீங்க, அது வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட். ஐயோன்னு சொல்லிட்டு இன்னொரு நண்பர் வந்து இது நீங்க யூஸ் பண்றது டூப்ளிகேட்டுங்க, அதான் ஒரிஜினல் வெர்ஷன், இதை யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்றாரு. அது ஏதோ ஒரு பல் பேஸ்டோ ஏதோ ஒன்று ஒரிஜினல் யூஸ் பண்ணி பாக்குறீங்க. ஆஹா, இது வல்லவரா ப்ராடக்ட், அப்ப ஒரிஜினல் தானே கரெக்ட்னு சொல்லி இனிமே என்ன பண்ணுவீங்க? அந்த நண்பர் வந்து ஒரிஜினல் கொடுத்தாரு, அவர்கிட்டயே போயிட்டு அந்த ஒரிஜினல் வாங்க ஆரம்பிங்க. இதுதானே இயல்பு. இததான் டூப்ளிகேட் ப்ராடக்டா இருக்க திராவிடத்தை இன்னைக்கு மக்கள் ரிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரிஜினல் தமிழ் தேசியம் கண்ணு மாடி தெரியும் பொழுது இது டூப்ளிகேட்டுங்கன்னு அம்பலமாகுது. தமிழ்ல குடமுழுக்கு போடுங்கன்னு சொல்லி ஒரிஜினல் தமிழ் தேசியம் சொல்லும் பொழுது நீங்க என்ன சொல்லிருக்கணும்? ஆமாங்க, தமிழ்ல தான் குடமுழுக்கு அப்படின்னு சொல்லிருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு அது ஆன்மீக முறையில் நம்ம என்ன அடிப்படையில ஆகம விதியின் படி என்ன முறையில அப்படின்னு சொல்லி நீங்க இழுத்தீங்க பாத்தீங்களா? இழுத்துட்டு நம்பூதிரி பிராமணன் கொண்டு வந்து நிப்பாட்டிங்க பாத்தீங்களா? அங்கேயே அம்பலப்பட்டு போயிருங்க. என்னப்பா நம்பூதிரி வந்து நிக்கிறாரு அப்படின்னு. நம்பூதிரி அங்க சான்ஸ்கிரிட்ல தான் கத்திட்டு இருக்காப்ல. என்னன்னா இவங்க என்னன்னா இந்த முறை வந்து சான்ஸ்கிரிட் சவுண்ட கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நான் சொன்னது நடந்துச்சுல, நான் அதான் சொன்னேன். அவன் சான்ஸ்கிரிட் கத்துவான், ஆனா அதை விட தமிழ் கத்துனோம்னா அங்க சான்ஸ்கிரிட் காதுல கேட்காது. அதுதான் நடந்திருக்கு. இன்னைக்கு கொண்டு வந்து மேல கொண்டு நிப்பாட்டி சான்ஸ்கிரிட்ல தான் கத்த இருக்காங்க. ஆனா அதை விட சத்தமாக தமிழ் இருந்ததால் சான்ஸ்கிரிட் காணாம போயிடுச்சு. ஏன்னா நீங்க தமிழர் அடையாளங்களே வந்து இப்ப நான் சொல்லியிருக்காங்க கவனிச்சிங்களா, ஊர் பேர்கள் இருக்கக்கூடிய சாதிகள் எல்லாம் அகற்றுவோம். நான் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டேன், நான் லிஸ்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த ஊர் பேர் எல்லாத்தையும் முதல்ல நீ மாத்திட்டு அடுத்து எங்க ஊர் பக்கம் வை அப்படின்ட்டு நீ முதல்ல இதெல்லாம் மாத்திட்டு வா, அடுத்து அந்த ஊர்ல வந்து வா. ஏன்னா இவங்களுக்கு தமிழ் சாதிகள் மட்டும் ஒழிச்சு விட்டுறது, மற்ற பெருமொழி சமூகங்களுடைய ஊர் பேர்கள்லாம் அப்படியே இருக்கும். அப்ப கடைசியில என்ன சொல்லிடுவாங்க? உங்களுக்கு என்ன ஆதாரம்? நீ இருந்ததுக்கு என்ன ஆதாரம்? இதுதான் நிக்கும். தமிழ் சாதிகள் தமிழ் குடிகள் எல்லாத்தையும் அவங்களோட அரசியல், அவங்களோட வரலாறு, அவங்களோட வாழ்வியல் இது எதுவுமே பேசுறதுக்கு கடந்த 50-60 ஆண்டுகளாக திராவிடம் அனுமதிக்கல. புரியுதுங்களா? இப்ப என்ன தெரியுமா கேட்கிறான்? நீ எல்லாம் தமிழங்களுக்கு என்ன ஆதாரம் கேட்க ஆரம்பிச்சான் தமிழ் சமூகத்தை பார்த்து. புரியுதுங்களா? இதைத்தான் நம்ம இன்னைக்கு உடைக்கணும். இனி தமிழ் குடிகள் தங்கள் வரலாறு பேசுங்க. ஏன்னா நாளை பின்ன அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க எல்லாம் தமிழர் இல்லைன்னு, நம்மள எல்லாம் தமிழர் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து அதையும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அம்மா பேசி பிரச்சனையாச்சுல, நாங்களா தான் எடுத்து பேசிக்கணும். தமிழர்கள்லாம் எங்கேயோ நிலத்தை இழந்துட்டு அங்கிருந்து வந்தாங்க, நாங்க தான் இந்த மண்ணின் மைந்தர்கள் ஒரு தெலுங்கு தாய்மையை கொண்டு ஒரு அம்மா பேசிச்சு நடுவுல. சோ அந்த நரேஷனுக்கு வந்துட்டாங்க. இங்க ஒருத்தர் வள்ளுவன் பேர் வச்சுட்டு ஒரு ஆள் சுத்திட்டு இருப்பாப்ல, அவங்க வீட்டுல பேசுறது தெலுங்கு, ஆனா பேர் மட்டும் வள்ளுவன் பேர் வச்சிருக்காரு. அவர் பேர் மகேசனமோ, நாகை திருவள்ளுவன். அவர் என்ன சொல்றாரு? நாங்கள் பேசுவது தமிழின் முந்தைய வடிவம். வேற லெவல். என்ன தெலுங்கு மாதிரி இருக்கு? ஆம், தமிழின் முந்தைய வடிவம் தெலுங்கே. இப்ப அப்படியே வருதா நரேஷனு? அவங்க ஒரு ஐடியா போட்டாங்க. அந்த ஐடியாவின் அடிப்படையில நாங்கள் தான் மண்ணின் மைந்தர்கள், தமிழர்கள் எல்லாம் வெளியிலிருந்து வந்தவர்கள் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய எல்லா செயல்பாடுகளையும் இப்ப சமீபத்தில் பேச்சிலையும் ஒரு விதமான பதட்டத்தை நீங்க பார்க்க முடியுது இல்ல பாரு, நம்மளால நல்லாவே பார்க்க முடியும். பதட்டம் வருது, அவசரத்துல உண்மைகள் வெளியில வருது.